அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு ஏழை சின்ன பையன், ஏழை சிறுவன் வச்சுக்கோங்களேன். அவன் ரோட்டில் ஒரு விலையுயர்ந்த கார் ஒன்று நிற்கிது. அது ரொம்ப வியப்பாக பார்த்துட்ருக்குறான். அப்போ அதனோட ஓனர் வந்துட்டு பார்த்துட்டு கேட்குறாரு, ஏண்டா கண்ணா காரில் வரணும்னு ஆசையாக இருக்கான்னு கேட்குறாரு. அந்த பையனும் தலையாட்டுறான். உடனே அவனை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வர்றாரு. ஓட்டிகிட்டு வந்தோடனே அந்த பையன் சொல்கிறான், உங்கள் கார் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னானாம். இதனோட விலை எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், காரோட ஓனர் சொல்லியிருக்கிறாரு, கண்ணா எனக்கு தெரியலம்மா, இது என்னுடைய சகோதரன் எனக்கு இதை வாங்கி பரிசளித்தாருன்னு சொன்னாராம். அப்போது உங்கள் சகோதரர் மிகவும் நல்லவர்னு சொன்னானா அந்த பையன். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரியும் நீ இப்போ என்ன நினைக்கிறன்னு, உனக்கும் என் சகோதரனை போல ஒரு சகோதரன் வேணும்னு தானே நினைக்கிற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லைங்க, நான் அந்த உங்களின் சகோதரனை போல் இருக்க வேண்டும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. எவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணம் பார்த்தீங்களா. என்னைக்குமே நம்ம வாங்குற இடத்துல இருக்கக்கூடாதுங்க, கொடுக்குற இடத்துல தான் இருக்கணும். நம்ம அந்த படைச்சவனை தவிர வேற யாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாதுங்க. கை நீட்டாம கண்டிப்பா வாழணுங்க. அந்த அப்படி வாழற அளவுக்கு நம்மளுடைய தகுதியை உயர்த்திக்கணுங்க. கண்டிப்பா. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.